என்னத்தை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன், சோசியல் மீடியா பத்தி பேசலான்னு இருக்கேன். விஜய் அண்ணா வந்து இவ்வளவு ஜெயிச்சதுக்கு வந்து மக்கள் தான் காரணம். இன்கேஸ் வந்து அந்த சீட்டு கிடைக்கலனாலும் வந்து மக்கள் தான் காரணம். ஏன் தெரியுமா மக்களே, நீங்க அவர் ஜெயிச்சதை ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டாடுறீங்க, ஏன்னா பெரிய சந்தோஷம் தான். அதே நேரத்தில் நீங்கள் இந்த சோசியல் மீடியாவில் பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா, தோத்திங்களை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க. படுத்த வந்து அவங்களுக்கு அளவுக்கு மீறி கோவம் தான் வரும். கோவம் வந்து அடுத்தது என்ன பண்ணுவாங்க, அந்த சீட்டில் உட்கார விடாம தான் அவங்க பார்ப்பாங்க. என்ன நான் சோசியல் மீடியாவில் பார்த்த வரைக்கும் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க தெரியுமா. விஜய் அண்ணா ஓகே வச்சுட்டாரு, உங்களோட ஆசை நிறைவேறிச்சு, ஒரு மாற்றம் வரும், அது எல்லாமே ஓகே. அது அவரை மட்டும் நீங்கள் கொண்டாடிட்டு விட்டுருக்கணும். ஏன்னா அவங்கெல்லாம் பெரிய ஜாம்பவானுங்களா, அவங்கள அவ்வளோ அசிங்கப்படுத்தினா அவங்க பாவம் இல்லை. நீங்கள் சொல்லுங்க, மனசார சொல்லுங்கள், நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா. பண்ணாமல் இருந்தீங்களா மக்களே, நீங்கள் அண்ணன் மேலே உயிர் வச்சுருக்கீங்க, எல்லாம் ஓகே தான். நீங்கள் வந்து மற்றவங்களை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறதுனால வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கோவத்தை தான் தூண்டுறீங்க. ரொம்ப கோவத்தை தூண்ட அப்போ அவங்களுக்கு என்ன தோணும், உட்காரக்கூடாது, அதுக்கு நம்ம என்ன ரிஸ்க் வேணுமாலும் எடுக்கலான்னு தான் தோறும். கண்டிப்பாக இது அந்த விஜய் அண்ணாக்கும் தோணி இருக்கும், ஏன்னா இந்த மக்கள்லாம் இப்படி பண்ணுறாங்க, என்னை உட்கார விடாமல் ஆக்கிடுவாங்களான்ற அந்த பயமாக அவருக்கு கண்டிப்பாக எடுத்திருக்கும். அப்புறம் உட்கார வச்சது நீங்கள் தான், அதே தமிழர்கள் தான். அவர் உட்காராமல் போனார்னா அதுக்கு காரணமும் நீங்கள் தான். தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் வந்து இந்தியாவிலலாம் வந்து மக்களுங்கெல்லாம் ரொம்ப ரோசத்தோடு இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப ஏழைங்க, ஒரு சாப்பாடு கூட வழி இல்லாதவங்க வந்து கௌரவமாக இருப்பாங்க. அந்த கௌரவத்துக்கு வந்து உயிரை கூட கொடுப்பாங்க தெரியுமா. நான் பார்த்த வரைக்கும் இந்தியாக்காரங்க அவ்வளோ ரோசக்காரங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ கோவக்காரங்க, அவ்வளோ ரோசக்காரங்க. எத்தனை படம் பார்த்துருக்கோம், ஒரு கிராமமே அழியுது. நம்ம சாதாரண மக்கள் நம்மளுக்கே அவ்வளோ கோவம் வருது. எனக்கெல்லாம் கோவம் வந்தால் ரொம்ப கோவம் வரும். அளவுக்கு மீறி எப்படி நீ பேசலான்ற கோவம் வரும். அவங்கள வந்து அந்த மாரி அந்த ஏஐ வச்சு அவங்கள அந்த விசில் ஊறுது, அது ஊதுரு பண்ண அவருக்கு வந்து கோவத்தை ரொம்ப தூண்ட அவங்க எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து கண்டிப்பாக போவாங்க. சாப்பாடுக்கு வழி இல்லாதவங்களையும் அவங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ ரோசக்காரிங்க நம்ம ஆளுங்க தமிழிங்கெல்லாம். ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு பேசுறீங்களே, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஜாமுவானுங்க அவங்கெல்லாம். அவங்கள போய்ட்டு அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துட்டா அவங்க பாவங்களை பார்க்க மீதுலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் அதான் நினச்சிக்கிட்டே இருப்பேன், பார்க்க மீதுலாம் பாவம் உட்கார விடுவாங்களா, உட்கார விட மாட்டாங்களானே தோணுதுன்னு. ஜெயிக்க வச்சதும் நீங்கள் தான். இன்கேஸ் அவர் உட்காரலன்னா அதுக்கும் காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க மக்களே. உங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், நல்லது வேணும், எது வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும். கொஞ்சம் நீங்கள் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிங்க, அப்போ தான் எல்லாம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பாருங்க மக்களே, நான் சொல்கிறது நியாயப்பட்டா வந்து நீங்கள் இனிமேல் அதை செய்யாதீங்க. அவருக்கு மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த மாரி ரொம்ப கோபத்தை தூண்டாதீங்க. ஏன்னா அவங்களாம் நம்ம இந்தியன் வந்து ரொம்ப ரோசக்காரிங்க. இப்போ நீங்கள் அது மாரி பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு. அது பண்ணாதீங்க தயவுசெய்து மக்களே. இதுல வந்து உங்களுக்கு நியாயம் பட்டுச்சுன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணலனாலும் பரவாயில்ல தெரியுமா. ஒரு ஆளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து ஒரு ஆளை மட்டும் தாக்கி வந்து இவங்களை வந்து பெருமைப்படுத்தாதீங்க. அவங்கள மட்டும் பெருமைப்படுத்துங்க, மத்தவங்களை வந்து தாழ்த்திட்டு இவங்களை வந்து பெருமைப்படுத்தாதீங்க. அது ரொம்ப தப்பு. ஏன்னா மத்தவங்களை வந்து நம்ம கோபத்துக்கு ஆளாக்குறோம். அது ரொம்ப தப்பு. பண்ணாதீங்க மக்களே. ஏன்னா எனக்கு ரொம்ப வியூவர்ஸ் வந்து இந்தியாவில தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். மலேசியாவில் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இன்னொன்று வந்து நல்லா அவரை கொண்டு வாங்க, இல்லைன்னா விட்டுருங்களேன், என்னாச்சும் ஒன்றும் பேசாமல் விட்டுருங்களேன், பாவம் அவரு. இன்னைக்கு நான் இப்படி பேசினேன்னா நான் தான் மூளையை பாய்க்க மாட்டேன். ஒருவேளை இந்த சட்டை போட்டது வந்து என்ன பேச வச்சுச்சேன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் நடிக்கல, ஒன்றும் சொல்லல மக்களே. இந்த நான் வந்து பார்த்த வரைக்கும் நான் ஒரு வாரமா நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க பண்றது எங்க போய் முடிய போதோ அப்படின்ற ஒரு பயத்திலே இருக்கு. திடீர்னு அவரு பதவி ஏற்க போறாரு, அப்புறம் திடீர்னு பார்த்தா ட்வீஸ் ஆகுது. அப்படிலாம் சொல்ல மேபி இது முடிஞ்ச பிறகு சொல்றதுக்கு முன்கூட்டியா சொன்னா வந்து உண்மையால அவர் மேல உயிர் வச்சிருக்கிறீங்களா, கொஞ்சம் அடக்கியே வாசிக்கலாம்ல. ஆமா தானே. இந்த டைம்ல ஷேர் பண்ண மாதிரி அவருக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, பாப்போம். ஸோ 300 சப்ஸ்கிரைபரை வச்சுட்டு நான் உங்களுக்கு பயங்கரமா தின்னாவட்டா பேசினேன். ஒரு நம்பிக்கை தான், மாற்றம் கொண்டாடுவோம். அவர் அதுக்காக தான் அவர் வந்தாரு. நீங்க பண்ற மாற்றத்திலே வேலையிலேயே வந்து கிடைக்காமலே போயிரும்னு நினைக்கிறேன். அதை பண்ணாதீங்க மக்களே, பாவம். ஜெயிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நீங்க எஃபர்ட்டை போட்டீங்களோ, ஸோ அவர் பதவி பிரமாணம் ஏற வரைக்கும் அந்த சீட்ல உட்கார வரைக்கும் கொஞ்சம் கம்முன்னு இருந்தாலே அவர் உட்காந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க மக்களே, அது ரொம்ப தப்பு, பாவம் மத்தீங்களாம். மக்களே, நம்ம இப்ப மொழியை பத்தி பேசுனதுனால வந்து பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். கான்டென்ட் கிரியேட் பண்ணலாம். எனவே வீடியோ வீட்டில் உள்ளவங்களே பார்க்க மாட்டாங்க. ஸோ அது வரைக்கும் யாரும் பார்க்க போறது கிடையாது. இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மொழி இருக்கு, மொழி அதோட அருமையை பேசலான்னு இருக்கு. அந்த தமிழ் இப்போ விஜய் வந்து அவர் தனியாலாம் நின்று ஜெயிச்சிருக்காரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் பாருங்க, அவருக்கு வந்து அவ்வளோ ஓட்டு வந்திருக்குன்னா எல்லாம் அவங்க வீட்டில் ஒரு மகனாக ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு என்ன ஒரு வார்த்தை தெரியுமா, அண்ணா அண்ணான்னு கூப்பிட்றாங்களே, அது அந்த கேட்க எவ்வளோ இனிமையாக இருக்குது. அந்த ஒரு வார்த்தை தான் தான் நான் நினைக்கிறேன். நீ நினச்சி பாருங்கள், அண்ணன்னு கூப்பிட்றது நல்லா இருக்கா, சார்ன்னு கூப்பிட்றது நல்லா இருக்கா?
அந்த அண்ணன்ற வார்த்தையை கூப்பிடும் போது எவ்வளோ அருமையாக இருக்குது. அதனால தான் அவர் ஜெயிச்சிருக்காரு எனக்கு என்னமோ தோணுது. வீட்டுக்கு வீடு அவர் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. மேபி அந்த சுத்தமான வார்த்தை அண்ணன்ற வார்த்தைக்கு அதுதான் அதோட பெரிய பவர்னு எனக்கு என்னமோ தோணுது. அது நியாயமாக படிச்சுன்னா எனக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க. அது வந்து அதை வந்து ஆணித்தனமாக நான் சொல்லுவேன். அதனால தான் அவர் வந்து நின்று ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதனால தான் இதை ஷேர் பண்ணேன். மற்றபடி நான் ஷேர் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம நாட்டில் ஜெயிச்சிங்களே நம்மளுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அது அவங்கவுங்க வாழ்க்கை.